Hi, welcome back. நாங்கள் கிரியேட் பண்ணுற வீடியோ டியூட்டோரியல்ஸ் ப்ளஸ் எக்ஸாம் நோட்ஸ் இது எல்லாமே ஆண்ட்ராய்ட் ஆப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. அதில் வந்து சப்ஜெக்ட் வைஸு யூனிட் வைஸ் கண்டென்ட் இருக்கும். கண்டென்ட்லேயே வீடியோவோட லிங்க்கும் கொடுத்துருக்கோம். செலெக்ஷன் சார்ட். ஸோ சார்ட்டிங்கிறது வந்து ஒரு அரே ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த அரே ஆஃப் எலமெண்ட்ஸில் வந்து நம்பராக எடுத்துக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அது வந்து ஒரு ரேண்டம் ஆர்டரில் இருக்கும். அதை வந்து ஸ்மாலஸ்ட்லேருந்து லார்ஜஸ்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுறோம், இல்லை லார்ஜஸ்ட்லேருந்து ஸ்மாலஸ்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுறோம். இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் தான் சார்ட்டிங்னு சொல்கிறோம். அதில் நிறைய கைண்ட் ஆஃப் சார்ட்டிங் இருக்குது. செலெக்ஷன் சார்ட்டு, ஷெல் சார்ட்டு, பபுள் சார்ட்டு, குயிக் சார்ட்டு, மெர்ஜ் சார்ட் நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து செலெக்ஷன் சார்ட் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். செலெக்ஷன் சார்ட் இஸ் a simple sorting algorithm used to sort elements in ascending or descending order. இது என்ன பண்ணுது? ரிப்பீட்டட்லி செலக்டிங் the smallest element from the unsorted portion of the array and placing it the correct position. ஸோ லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். அது வந்து ஒரு அன்சார்ட்டட் அரே. அதில் ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து அந்த எலமெண்ட்டு அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து செக் பண்ணோம். அதில் எது ஸ்மாலஸ்ட்டோ அதை கரெக்டான பொசிஷனில் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மக்கிட்ட இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இருக்குது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஃபஸ்ட் எலமெண்ட், அஸ்யூம் தட் இட் இஸ் மினிமம். ஃபஸ்ட்டு எலமெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுதான் சின்ன எலமெண்ட்டுன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். கம்பேர் இட் வித் எவ்ரி அதர் எலமெண்ட் இன் தி அரே. ஸோ 6 எலமெண்ட் கொண்ட ஒரு அரேவாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட் எலமெண்ட்டோட செகண்டு, ஃபஸ்ட் எலமெண்ட்டோட தேர்டு, ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ஃபோர்த்துன்னு 6 எலமெண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணுறோம். எப்பப்பெல்லாம் ஃபஸ்ட் எலமெண்ட்டில் இருக்கிற வேல்யூ வந்து நம்ம செக் பண்ணுற வேல்யூவோட பெருசாக இருக்கும், அப்போ ஸ்வாப் பண்ணுறோம். ஸ்வாப் பண்ணதுக்கப்புறமும் அந்த பொசிஷனில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற வேல்யூவை மிச்சம் இருக்க நம்பர்லேயும் நம்ம வந்து செக் பண்ணுறோம். நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இந்த ஸ்வாப்பிங் ப்ராசஸ் ஒவ்வொரு பொசிஷனுக்காக கம்ப்ளீட் ஆகி போகும்போது ஃபைனலாக நமக்கு சார்ட்டட் அரே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 6 நம்பர் கொண்ட ஒரு அன்சார்ட்டட் அரே இருக்குது. இது சார்ட்டிங் ஆர்டரில் இல்லை. நான் இப்போ என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு பொசிஷன் எடுத்துக்குவேன், நம்பர் எடுத்துக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு பொசிஷனில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை எடுத்துக்குவேன். எடுத்துக்கிட்டு அந்த நம்பரை கூட பக்கத்தில் அடுத்த நம்பர் கூட செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 11 கம்பேர்ட் வித் 64. ரெண்டில் எது பெருசு, எது சின்னது? 11 தான் சின்னது. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அதை அப்படியே விட்டுறலாம். அடுத்தது 11 இஸ் கம்பேர்ட் வித் 22. இது ரெண்டில் எது சின்னதுன்னு பார்த்தீங்கன்னா 11 தான் சின்னது. ஸோ நோ சேஞ்சு, இந்த பொசிஷனில் 11 இருக்கும். அடுத்தது 11 இஸ் கம்பேர்ட் வித் தேர்ட் வேல்யூனா 10. 10ஓட கம்பேர் பண்ணுறோம். 11 சின்னது இல்லை, 10 தான் சின்னது. ஸோ இந்த 10 தூக்கி இங்கே போட்டுட்டு 11 தூக்கி இங்கே போடுறோம். அதுதான் இங்கே நடக்குது. 11 இஸ் கம்பேர்ட் வித் 10, 10 இஸ் ஸ்மாலர். ஸோ ஸ்வாப் 11 and 10 பொசிஷன். 10 இங்கே வந்துடுது. இப்போ இந்த பொசிஷனில் எந்தெந்த நம்பர்லாம் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு கம்பேர் பண்ணிட்டோம். இன்னும் 2 நம்பர் இருக்குது. இப்போ அதையும் கம்பேர் பண்ணிடுறோம். இப்போ 10 இஸ் கம்பேர்டு வித் 9. இந்த பொசிஷன் இருக்குது, இன்னும் கம்பேர் பண்ணல. இப்போ கம்பேர் பண்ணுறோம். 10 விட 9 தான் சின்னது. ஸோ ஸ்வாப் பண்ணுறோம். 9 இங்கே வந்துடுது, 10 இங்கே போயிடுது. அடுத்தது இப்போ இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்க நம்பரோட நம்ம கம்பேர் பண்ணாத ஒரே நம்பர் இந்த 27. இப்போ இந்த 27 கம்பேர் பண்ணுறோம். 9 இஸ் கம்பேர்டு வித் 27, 9 தான் ஸ்மாலர். ஸோ நோ சேஞ்ச். இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் ஃபிக்ஸ்டு, அதை இனிமேல் தொட தேவையில்லை. இது ஒரு பக்கம் போயிடுச்சு. அடுத்தது 64 எடுக்கிறோம். 64 இஸ் கம்பேர்டு வித் 22. எது ஸ்மாலர்? 22 தான் ஸ்மாலர். ஸோ 64 and 22 ஸ்வாப் பண்ணுறோம். 22 இங்கே வந்துடுது, 64 அங்கே போயிடுது. அடுத்தது செகண்ட் பொசிஷனில் இருக்க நம்பர் என்னவோ அதை தான் கம்பேர் பண்ணுறோம். 64 கிடையாது, 64 இங்கே போயிடுச்சு, 22 இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மறுபடியும் அந்த பொசிஷனில் இருக்க நம்பரை அடுத்த பொசிஷன் எது? 11. இந்த 64 இந்த பொசிஷன் தேர்ட் பொசிஷன் கம்பேர் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபோர்த் பொசிஷனை கம்பேர் பண்ணணும். 22 இஸ் கம்பேர்டு வித் 11. 11 தான் ஸ்மாலர். ஸோ ஸ்மாலர் வேல்யூங்கிறனால மறுபடியும் இது இங்கே வந்துடும், 22 அங்கே போயிடும். ஸோ 11 இங்கே வந்துருச்சு, 22 இங்கே போயிடுச்சு. ஸோ அது முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த செகண்ட் பொசிஷனோட நம்ம என்ன கம்பேர் பண்ணாத பொசிஷன் அது இந்த 5th 6th. அடுத்தது இப்போ 11 10 கம்பேர் பண்ண போகிறோம். 11 10 கம்பேர் பண்ணால் 10 தான் ஸ்மாலு, அதனால் 10 இங்கே வந்துடும், 11 இங்கே போயிடும். ஸோ 10 இங்கே வந்துருச்சு, 11 இங்கே போயிடுச்சு. அடுத்தது இந்த செகண்ட் பொசிஷனில் இருக்க வேல்யூவோட இது மட்டும் எனக்கு கம்பேர் பண்ணல. 10 27 கம்பேர் பண்ணுறோம். 10 தான் ஸ்மாலர். ஸோ நோ சேஞ்சு. செகண்ட் பொசிஷனும் இப்போ ஃபிக்ஸ்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 9 10 ஃபிக்ஸ்டு. இப்போ ஒன்று கவனிச்சிங்கன்னா என்டையர் அரேயில் நம்ம இது வரைக்கும் செக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண பொசிஷனில் இருக்க வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா சார்ட்டட் ஆர்டரில் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கலாம் அன்சார்ட்டட் ஆர்டரில் இருக்கும். இப்போ அடுத்தது இந்த 64 பொசிஷன், அதாவது தேர்ட் பொசிஷன் எடுத்துக்கிறோம். தேர்டு பொசிஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்து என்னென்ன வேல்யூ இருக்கோ அதெல்லாம் கம்பேர் பண்ணுறோம். 64 22 கம்பேர் பண்ணுறோம். ஸோ 22 தான் ஸ்மாலர். ஸோ 22 இங்கே வந்து 64 இங்கே போயிடும், அது இங்கே நடக்குது. அடுத்தது இந்த இடத்துல 22ஓட 11 செக் பண்ணுறோம். 11 தான் ஸ்மாலர், 11 இங்கே வந்துடுது, 22 இங்கே போயிடுது, அது இங்கே நடக்குது. அடுத்தது இந்த 11ஓட 27 கம்பேர் பண்ணுறோம். 11 தான் ஸ்மாலர், 27 அங்கேயே இருக்கும், 11 இங்கேயே இருக்கும். ஸோ
சேஞ்ச் இல்லை. இதோட தேர்டு பொசிஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 9, 10, 11 ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் மிச்சம் 3 பொசிஷன் இருக்குது. இப்போ 64 எடுப்போம். 64 கூட 22 கம்பேர் பண்ணுறோம். 22 தான் ஸ்மாலர். ஸோ ஸ்மாலர் வேல்யூ இங்கே வந்துடும், 64 இங்கே போயிடும். அடுத்தது இந்த 22 இங்கே வந்துருச்சா, 22ஓட 27 கம்பேர் பண்ணுறோம். அடுத்தது 22 தான் ஸ்மாலர். ஸோ 27 அங்கேயே இருக்கும், நோ சேஞ்சு. பொசிஷன் 4ம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ 4 வேல்யூ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இந்த 2 மட்டும். அடுத்தது இப்போ இந்த 64ஓட 27 கம்பேர் பண்ணுறோம். 27 தான் ஸ்மாலர், 60 இங்கே வந்துடுது, 64 இங்கே போயிடுது. ஸ்வாப் ஆனதுக்கப்புறம் நம்மளோட 5th பொசிஷனும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, 6th பொசிஷனும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து செலெக்ஷன் சார்ட்டோட கம்ப்ளீட் ப்ரொசீஜர். இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ இதோடைய சி ப்ரோக்ராமிங் கோட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இப்போ எக்ஸாம் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து இந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. இந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் வந்து போடுங்க, எனக்கு இந்த கோடை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுங்கன்னு நீங்கள் கமெண்ட் போடுங்க. நிறையா கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா, மேபி ஒரு 100 கமெண்ட்ஸ்க்கு மேலே வந்துச்சுன்னா, இதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது ஒவ்வொரு லைனும் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடலாம். ஸோ இந்த ஒவ்வொரு கோடுக்கும் ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு ஒன்று இருக்கும். டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்ன, காம்ப்ளெக்சிட்டியில் எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான். ஸோ பெஸ்ட்டு கேஸ் O of n ஸ்கொயர், ஆவரேஜ் கேஸ் O of n ஸ்கொயர், ஃபஸ்ட்டு கேஸும் O of n ஸ்கொயர். ஏன் அப்படின்னா என்ன தான் அது, ஃபார் எக்ஸாம்பிள் 6 வேல்யூவில் 5 வேல்யூ ஷார்ட் ஆகிருக்கு, ஒரு வேல்யூ மட்டும் ஷார்ட் ஆகலைன்னா கூட அந்த வேல்யூக்கு வந்து நம்ம ஷார்ட் பண்ணி முடிக்கணும்னா கூட ஒவ்வொரு வேல்யூவும் அடுத்த இருக்க எல்லா வேல்யூவோடும் கம்பேர் பண்ணியே ஆகணும். எந்த இடத்துலையும் இது ஷார்ட் ஆகிருக்குங்கிற அசம்ஷனில் நம்ம நிறுத்த முடியாது. ஸோ அப்போ வந்து O of n ஸ்கொயர் டைம் கண்டிப்பாக இது ரன் ஆகும் டைம் காம்ப்ளெக்சிட்டி. திஸ் இஸ் நாட் எஃபிஷியன்ட் ஃபார் லார்ஜர் டேட்டா செட்ஸ்.